தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அத்தைக்கொண்டான் கண்வாயிலிருந்து அதிகளவு வெளியேறும் மழை வெள்ளம் இளையரசனேந்தல் சாலையில் உள்ள போக்குவரத்து பணிமனையை சூழ்ந்துள்ளது. பணிமனைக்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் சாலையை கடந்து செல்ல முடியாத சூழலால் பணிமனையிலிருந்து பேருந்துகளை எடுத்து இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோவில்பட்டியில் 34 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. ஸ்ரீவைகுண்டம் அருகே செய்துங்கநல்லூரில் 5க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் முற்றிலும் நீர் சூழ்ந்து தனித்தீவாக மாறியுள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் ஆறாம்பண்ணை கிராமத்திற்குள் வெள்ளநீர் புகுந்தது. முழங்கால் அளவு மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கு வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த காட்சி ஆறாம்பண்ணை பஞ்சாயத்து அருகில் எதிரே சாத்தான்குளம் அருகே உள்ள அதிசயபுரம் கலியன் விளை சாலையில் மழைநீர் சூழ்ந்ததால் பெரிய தாழை திசையன் விளை பிரதான சாலை துண்டிக்கப்பட்டது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்தனர். ஒட்டப்பிடாரம் பகுதியில் பெய்து வரும் கனமழைக்கு புதியம்புத்தூரில் இருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் நடுவக்குறிச்சி பகுதியில் சுமார் 4 அடிக்கு மேல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. சுடலைமாட சுவாமி கோவில், சமுதாய நலக்கூடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்தது. இதனால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் புதியம்புத்தூர் தூத்துக்குடிக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கனமழையால் அணைகள் நிரம்பி தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கும் நிலையில் மருதூர் அணைக்கட்டை தாண்டி 1,45,000 கனஅடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. ஒட்டப்பிடாரம் பகுதியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக பெரிய குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி சாலையில் சுமார் 4 அடிக்கு மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அச்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வல்லநாடு அருகே உள்ள உலக்குடி கிராமத்தில் குளம் உடைந்து விவசாய நிலம் மற்றும் ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.